ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேஎம்டி கார்லிக் திருப்பூர் பிரான்ச் 2ங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இங்கே வந்து மாருதி ரெட்ஸ் வண்டி பிரேக் நிற்கலை அப்படின்னு கஸ்டமர் வந்திருக்காரு. நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணோம். மாருதி ரெட்ஸு ஷிஃப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 13 வரைக்கும் இந்த இயர் பர்டிகுலராக வண்டி வந்து கேசிசி போட்ட வண்டி வந்து. ஸோ பிரேக் வந்து நீங்கள் வந்து அடிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் வருது அடிக்க போகிறீங்கன்னா அங்கே பிரேக் நிற்காது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். பெடல் கட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் நான் பிரேக் எல்லாமே மாற்றிட்டேன், பிரேக் பூஸ்டர்லாம் மாற்றிட்டேன், அப்பயும் எனக்கு அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கேஎம்டியில் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ண தராங்க. அது வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் ஒன்று பண்ணணும், அதை நம்ம பண்ணித்தரோம். நான் நிறைய வண்டி பண்ணி கொடுத்துருக்குறேன், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு அதே கம்ப்ளைண்ட் தான். அப்போ ஏன் சார் நீங்கள் பூஸ்டர் மாற்றுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த பூஸ்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது. பெடல் அமுக்கும் போது இந்த இடத்துல உசுன்னு சவுண்ட் வருது. ஸோ அப்போ இது உள்ள வந்து வாஷர் வந்து வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த வண்டிக்கு இந்த பிரேக் பூஸ்டர் மாற்றுறேன். மாற்றிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் பண்ணால் தான் பெடல் கரெக்டாக நிற்கும். ஸோ இது வந்து நம்ம கேமில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணித்தரோம். நன்றி.